I am Dr. Paulus D. Prakash. நான் மதுரை மெடிக்கல் காலேஜ் அதில் MBBS முடித்து 52 வருடங்கள் ஆகிவிட்டன. ஜெனரல் MS முடித்து 48 வருடங்கள் ஆகிவிட்டன. இன்றும் தொடர்ந்து சேவை செய்து கொண்டுதான் இருக்கிறேன். எனது இந்த ஸ்பீச் அதற்கு எனது மூத்த மகள் டாக்டர் ரீனா பாலஸ் MBBS, அவள் MBBS படிக்கும் பொழுது பீடியாட்ரிக்ஸ் கோல்டு மெடலிஸ்ட். அவள் எனக்கு பலவிதமான உதவிகள் செய்து கொண்டேதான் இருக்கிறாள். டாக்டர் கடவுளாக முடியாது. அதாவது ஒரு டாக்டரின் வாழ்க்கை மிக மிக கடினமானது. டாக்டர்கள் பலவிதமாக இருக்கிறார்கள். MBBS, ஜெனரல் MD, ஜெனரல் சர்ஜன், ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் மல்டிபிள் ஸ்பெஷாலிட்டி பிரான்ச்சஸ், ENT, ஆர்த்தோ, பிசிஷியன்ஸ், அதற்கு மேல் சூப்பர் ஸ்பெஷலிஸ்ட், அவ்வாறு பலவிதமான மருத்துவர்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு டாக்டரின் வாழ்க்கையில் நேற்று எவ்வாறு இருந்தார்கள்? Possibly they come from a poor background or middle class family or from a very rich doctor family or a businessman or very rich background. Some doctors, they graduate from Philippines, Russia, Ukraine and China and so on. இவ்வாறு நேற்று இருந்தார்கள். இந்தியாவுக்கு வந்த பிரிட்டிஷ்காரர்கள், அதில் சில மிஷனரிஸ், நர்சுகள், அவர்கள் மருத்துவ சேவை செய்தார்கள். சில நோய்களுக்கு அவர்கள் இலவசமாக வைத்தியம் செய்தார்கள், மக்களை ஊக்குவித்தார்கள். அவர்கள் இவ்வாறு நினைத்தார்கள். சிலர் கிறிஸ்தவ பிஷப்புகள், பாஸ்டர்ஸ், அவர்களின் பிள்ளைகளுக்கு மருத்துவ சீட் கொடுத்தால் அவர்கள் இயேசுநாதரை போல் பின்னால் செயல்படுவார்கள். அவர்கள் வைத்திய தொழிலை புனித தொழிலாகத்தான் செய்வார்கள் என்று நினைத்தார்கள். ஆனால் அவ்வாறு வந்த அந்த கிறிஸ்தவ கல்லூரியில் படித்து வந்த மருத்துவர்கள் எவ்வாறு செயல்படுகிறார்கள் அது உங்களுக்கே நன்றாக தெரியும்.